80% வந்து மேல் பீப்பிள் ஒன்லி ஆர் அப்யூசிங். அதே மேல் ஆளுங்க என்னோட சாதம் பழக சொல்லுங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட சொல்லுங்க, முக சொல்லுங்க, உடனே என் மேல் கேட்பானுங்க. ஒரு ஸ்டண்ட் மேன்னால நான் வந்து செம்ம விட்டுட்டேன். அவர் வந்து என்ன போட்டு ஒரு நான் படுத்துட்டு இருக்கேன் எல்லாரும் முன்னாடியும், "ஏய் என்ன ஆம்பள மாரி இரு. என்ன பொட்ட மாரி இருக்க நீ? எனக்கு கண்ணுல அழுகையா வருது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வாயெல்லாம் எனக்கு கட் ஆயிடுச்சு." அன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபேன் எட்டல. ஹை சீலிங் ஃபேனு. இப்ப வேற வீட்ல அவ்வளோ பெரிய எங்க அம்மாவோட புடவ எடுத்துட்டு கட்டிட்டு நான் டிராக் குயின் பார்ஸ்லாம் டான்ஸ் ஆடுவேன் நைட்டு. செக்ஸ் டான்ஸ் மாரிலாம் ஆடுவேன். ஜட்டி போட்டு. என் பேர் ரூப்ராஜா. அப்பலாம் நான் ஆடணும். எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்குள்ளேயே யூனிட்டி இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் பேர் சொல்ல விரும்பல. ஒரு திருநங்கைய வந்து எல்லா திருநங்கையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லா நாய்க்கும் போட்டு. ஒரு பெரிய இன்டர்வியூல. அது ரொம்ப வைரலா போயிட்டு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பேட்ச் போயிட்டாங்க திருப்பி. இப்ப திருப்பி நடக்க சான்சஸ் இருக்கு. நான் தியேட்டர்ல போம்போது முந்திலாம் தியேட்டர் போம்போதுலாம் உசுரு கூப்பிடுவாங்க. ஜென்ஸ் ஸ்டைல் போக பயமா இருக்கும் எனக்கு. பசங்க யாராவது வருவாங்க பின்னாடி அப்படின்னு. நான் ஜென்ஸ் ஸ்டைல் போறதுக்கே நான் அவ்வளோ யோசிப்பேன். அப்படியே யோசிப்பாரு. நான் டாய்லெட் போவே நான் பயப்படுவேன் நான் வெளிய போம்போது. கூட யாரும் வரணும்னு. ஏன்னா அப்புறம் அடிச்சுட்டாங்க உள்ளன்னு. ஆத்திரத்துல அப்புறம் அடிச்சுட்டானுங்கன்னா, இல்லன்னா வந்து என்ன ரேப் பண்ண பார்த்தாங்கன்னா கும்பலா வந்து என்ன நடக்கலாம்? குவி இந்தியாவின் தலைசிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். உங்களோட வீடியோஸ்ல நாங்க நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. காரணங்கள் கூறுபவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கு. பாருங்க. அவன் நெறைய பேருக்கு பேசுற நல்லா பேசுற நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது. ஏன்னா அவங்க வீட்ல ஒரு நான் வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூ பண்ணேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்க இருக்கும்போதுல ட்ரிப்ளிகேட் போய் டி நகர் போய் நான் பேசினேன். ஆமா, நீங்களும் இருந்தீங்கன்னு நான் தான் நெனைக்கிறேன். இருந்தேன். அத பேசும்போது முக்காவாசி பேர் நான் வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கும்போது, யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க. வயசானவங்க சில பேர் ரூடா பேசுனாங்க. ஆனா நிறைய முக்காவாசி பேர் பேரு உங்களை ஹக் பண்ணாங்கன்னு ஹக் பண்ணாங்க. நினைக்கிறேன் வந்து. கட்டி பிடிக்கலாமா அவங்கள? கிஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஹக் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க கூட இருந்தீங்க. நான் கேட்டேன், என்ன மாரி ஒருத்தவங்க வந்து உங்க குடும்பத்தில இருந்தீங்கன்னா, அவங்கள வந்து வீட்ல வச்சுப்பீங்கன்னா தோத்து விட்டுருவீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? 90% சொன்னாங்க வீட்ல வச்சுப்பேன்னாங்க. ஸோ அந்த ஹேட்ரட் வந்து எல்லார்கிட்டயும் இல்ல. சிலப்பட்ட ஆண்கள்னால தான். அண்ட் சம் கேர்ல்ஸ், சம் லேடீஸ் கொஞ்சம் கிராமத்து ஆளுங்கலாம் கொஞ்சம் புரியாத பேசுறவங்க தவிர, என்ன திட்டுறவங்க 80% மென் தான். மேல் மெஜாரிட்டி தான் முக்காவாசி என்ன திட்டுறது. 20% தான் லேடீஸோ யாருன்னு தெரியல. அந்த கம்யூனிட்டி யாருன்னு தெரியல. ஆனா முக்காவாசி 80% வந்து மேல் பீப்பிள் ஒன்லி ஆர் அப்யூசிங். அதே மேல் ஆளுங்க என்னோட சாதம் பழக சொல்லுங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட சொல்லுங்க, முக சொல்லுங்க, உடனே என் மேல் கேட்பானுங்க. அதுதான் சொல்றேன் மென்டாலிட்டி. அவங்களுக்கு திமிருனா பேசுறாங்க அந்த மாரி. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதே நான் ஃபோட்டோ போட்டு ஒரு கமெண்ட் போட சொல்லுங்க. ஒருத்தனாவது போட சொல்லுங்க தைரியமா. தே வில் நாட். இல்லன்னா போடுறவன் வந்து வேற கண்ட்ரில இருப்பான். ஒரு இந்தியனா. ஸோ அவன எதுவும் பண்ண முடியாது அவன. ஆனா அவன் வீட்ல கூட பீப்பிள் வில் பி தேர். பட் இது மாரி நல்ல ஆளுங்கலாம் இருக்காங்க நெறைய பேரு. இதனால தான் நாங்கலாம் வாழ்றோமா? ஒரு 100 கெட்ட கமெண்ட்ல அது ஒரு நல்ல கமெண்ட் இருந்தாலே போதும் எனக்கு. இல்ல அடுத்தடுத்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஐ saw you in எதிரி மூவி and was impressed in your character in that movie and I can assure that Tamil film industry missed a good actor so far. அதுவும் எதனால? ஒரு ஆம்பளனால தான். ஒரு ஸ்டண்ட் மேன்னால நான் வந்து செம்ம விட்டுட்டேன். அவர் வந்து என்ன போட்டு ஒரு படத்துல போட்டு ரொம்ப அடிச்சுட்டாரு போட்டு. ஓ! சினிமா குவிட் பண்ணதுக்கும் அதுதான் ஆமா. ரீசனா? என்ன வந்து நான் ஸ்டண்ட் சீன்ல வந்து அந்த சாவுற சீன் அந்த படத்துல, அது இன்னொரு படம் ஐ டோன்ட் டாக் அபௌட் தட் சாரி இன்னொரு இன்சிடென்ட் அது. ஸோ அதுல வந்து ஸ்டண்ட் மேன் வந்து அடின்னு அடிச்சுட்டாரு போட்டு என்ன. அடிச்சுட்டு அந்த சீன்ல கன்னு வாயில வச்சுட்டு சுடுற மாரி சீனு. நான் படுத்துட்டு இருக்கேன் எல்லார் முன்னாடியும், "ஏய் என்ன ஆம்பள மாரி இரு. என்ன பொட்ட மாரி இருக்க நீ? ஆம்பளையா பொட்டையா நீ?" ஆயிரக்கணக்கான ஜனங்க ஒரு கிராமத்துல ஒரு அந்த ஸ்டண்ட் சீன் நானே பண்றேன். எனக்கு கண்ணுல அழுகையா வருது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வாயெல்லாம் எனக்கு கட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த சீன் வந்து 2 வாட்டி கண்ணு வச்சாங்க வாயில. அந்த ஷூட்டிங் சீனு. ஸோ அப்ப நான் யோசிச்சேன். இதுக்கப்புறம் படமே வேணாம் சாமி நமக்குன்னு சொல்லிட்டு அந்த சீன் கூட நான் முடிக்கல. ஆனா சரி டைரக்டர் சார் ரிக்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு சீன முடிச்சுட்டு சாவுற சீன் மாரி தான் அது. அவன சாவடிச்சுட்டாங்க என்ன அந்த படத்துல. நான் அதே நைட் நான் போய் சாவலான்னு இருந்தேன் வீட்ல. நான் தூக்கு மாத்தி சாவலான்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ அசிங்கமாயிருச்சு. எனக்கு ரொம்ப யங் வயசு. சின்ன வயசு அந்த டைம்ல. எவ்ளோ பேர் பார்க்குறாங்க. சிரிக்கிறாங்க மக்கள்லாம். ஏன்னா அவர ஈகோவ பூஸ்ட் பண்ற மாரி. ஆனா அந்த அரிக்கட்ட ஜென்மத்துக்கு வந்து அவன் எங்கேயுமே இல்ல. அவன் உயிரோட இருக்கான்னு தெரியல எனக்கு. ஆனா அந்த மனுஷன் பண்ணதுனால என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான் மாறிடுச்சு. ஏன்னா, அப்போ வந்து நான் சினிமான்னு இறங்கி வந்த பையன். அப்போ வந்து எனக்கு செக்சுவாலிட்டி எனக்கு புரியல. நான் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான் இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ள நான் வந்து நான் வேற மாரி அப்படின்னு. அப்பலாம் அவ்வளோ அவேர்னஸ் எதுவுமே இல்ல. ஸோ எங்க தாத்தா வந்து அழ வச்சுட்டாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசர். ஐயா ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நெறைய பேர் அவர் மூலம் வந்திருக்காங்க வாழ்க்க தேவ் கம் அப் இன் தேர் லைவ்ஸ். ஸோ அப்போ வந்து மனோரமா அம்மா வந்து சொன்னாங்க, "இந்த மாரி கருண் நீ நல்லா பண்ற." ஆச்சி அம்மா சொன்னாங்க, "நல்லா பண்ணு. நீ உனக்கு படத்துல மூஞ்சி இருக்கு." அப்ப வேற மாரி இருந்தேன் பார்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் மேன்லியா இருந்தேன்.
நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரவிக்குமார் சார் தான் இண்டஸ்ட்ரியில, கே.எஸ். ரவிக்குமார் சார். ஸோ எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. சினிமா வேண்டான்னு சொல்லும்போது. அன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபேன் நெட்ல. ஹை சீலிங் ஃபேனு. வேற வீட்ல. அவ்ளோ பெரிய எங்க அம்மாவோட புடவ எடுத்துட்டு கட்டிட்டு எனக்கு அதான் தெரியும் சூசைட். எனக்கு வேற எந்த சூசைடும் தெரியாது எனக்கு. அவன் தூக்கு மாட்டி தான் சாவான்னு எனக்கு அப்பதான் அதான் தெரியும் எனக்கு. ஏன்னா அந்த ஆள் என்ன போட்டு அவ்ளோ அசிங்கப்படுத்திட்டான். அடி அடி அடிச்சுட்டு மக்கள் மீட்ல வந்து என்ன வந்து அவ்ளோ கொடூரமா பேசி, "நீ ஆம்பளையா? நீ பொட்டையான்னு" சொல்லும்போது ஒரு சின்ன வயசுல எப்படி இருக்கும்? யாரா இருந்தாலும். கூட யாருமே இல்ல. என் டிரைவர் மட்டும் தான் இருந்தாரு. என் டிரைவர் அங்கேருந்து ஓடி வந்தான். எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த மனுஷன் பாவம் கோவிட்ல செத்து போயிட்டாரு. அந்த டிரைவர் ஓடி வந்து என்ன தூக்கி, "வா தம்பி வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம்." "இதெல்லாம் வேண்டாம் நமக்கு" சொல்லி, "இல்ல நான் முடிச்சிடுறேன்னு" சொல்லிட்டு அழுதுட்டே என்ன முடிச்சிடுறான். ஏன்னா சீனே அழுதது தான். நிஜமாவே அழுது அந்த சீன முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் நான். அப்ப யோசிச்சேன். இது மாரி நம்ம வாழ்க்கை வேண்டாம். இது மாரி ஆளுங்கலாம் வந்து நம்மள அசிங்கப்படுத்துறது தேவையில்ல. செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு நான் நைட் அப்ப தான் பிளான் பண்ணேன். அந்த டைம் கரெக்ட்டா பிளான் பண்றேன். எங்க அம்மா அப்பதான் ஓடி வந்து எங்க அம்மா ஃபோன் பண்ணி அழுகுறாங்க ஃபோன்ல. அந்த மனுஷன் சொல்றத விட்டுரு. நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். எதுவும் கவலைப்படாத. எங்க அம்மா குரல் கேட்ட அப்புறம் அப்படியே நான் இறங்கி உட்காந்துட்டேன் கீழ. அப்ப நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா, என் வாழ்க்கை போயிருக்கும். யாருனால? சமுதாயத்தினால, ஒரு 3வது மனுஷனால. அவனுக்கு நான் அப்ப செத்து போயிருந்தேன்னா, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் இன்னும் வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. ஆனா என் வாழ்க்கை போயிருக்குமே! நான் அப்பதான் யோசிச்சேன். முடியாது. நான் வாழ்ந்தே தீரணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஆரம்பிச்சேன் நான். அப்பதான் அத விட்டுட்டு நான் டான்சிங்ல இறங்குனேன். டான்சிங்ல இறங்கி ஐ வென்ட் டூ யூரோப் டூ டீச் டான்ஸ். அதுவும் ஒரு பையன நம்பி அவன லவ் பண்ணி அங்க போய் அவன் என்ன ஏமாத்தி, அது ஒரு பெரிய கத. அப்படி மூலமா டான்சர்ஸ்லாம் மாடல்ஸா இருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா காசு பண்றதுக்காக எனக்கு வழி தெரியல. ஸோ ஒரு காஃபி, டீ வாங்கி குடுத்துருந்தேன். ஒரு ஹெல்ப்பரா இருந்தேன். அப்போ வந்து பேட்டி பாய்ன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா கலர் அப்படி இருக்கும். பேட்டி பாய்னா கே பாய். கரி பாய். கரி பாய்னா மசாலா. கரி அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ ரேசிஸ்ட்டா இருந்தாங்க. அப்புறம் லண்டன், பாரிஸ்லாம். ஆனா எனக்கு அதான் வேல. நான் டிராக் குயின் பார்ஸ்லாம் டான்ஸ் ஆடுவேன் நைட்டு. செக்ஸ் டான்ஸ் மாரிலாம் ஆடுவேன். ஜட்டி போட்டு. என் பேர் ரூப் ராஜா. அப்பலாம் நான் ஆடணும். அப்பலாம் எனக்கு காசு பண்ணாங்க எதுவுமே இல்ல. ஆனா தப்பான விஷயம் எதுவுமே இல்ல. இட் வாஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். டிராக் ஆர்ட்ன்னுவாங்க. டிராக் குயின் பெர்ஃபார்மன்ஸ் மாரி. ஆனா அது மாரிலாம் ஆடணும். ஆம்பளைங்க பார்ப்பாங்க. அசிங்கமா துப்புவாங்க. சில பேர்லாம் ஒரு மாரி மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. நாங்கலாம் பக்கத்திலே போமாட்டோம். டான்ஸ் ஆடிட்டு காசு அதான் எனக்கு வாழ்வாதாரமே. அவ்வளோ தூரம் இருந்துட்டு. அவ்வளோ அப்யூஸ்ல பார்த்து மொல்லமா வாழ்க்கைய மாத்தி, 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 மாத்தி இப்போ உலகத்துல நான் ஒருத்தன் தான் சஸ்டெய்னபிளா இருக்கேன் அவன கஷ்டப்பட்டு. ஸோ நெகட்டிவிட்டி அப்பார்ட் இந்த பிரைட் மந்த் அதுவுமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இவ்ளோ நாள் இருந்த இந்த நெகட்டிவிட்டி இன்னைக்குமே இன்னும் மோசம் இருக்கு. போயிட்டு தாம்மா இருக்கு. விடிவு காலம் வரல. நான் அட்லீஸ்ட் 1 இயர் 2 இல்ல இயர்ஸ் முன்னாடி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கல்ல நெறைய அது பேரு. நிச்சயமா நெறைய பேர் நெகட்டிவ் இருக்காங்க. இருந்தாலும். நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அ நீங்க எப்படி எப்படி சொல்றது உங்கட்ட இந்த நெகட்டிவ் பார்ட் பார்த்தாலே எனக்கு வந்து வாந்தி வருது. ஏன்னா எங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே யூனிட்டி கிடையாது. எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்குள்ளேயே யூனிட்டி இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் பேர் சொல்ல விரும்பல. ஒரு திருநங்கைய வந்து எல்லா திருநங்கையும் அப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லா நாய்க்கும் போட்டு. ஒரு பெரிய இன்டர்வியூல. அது ரொம்ப வைரலா போயிட்டு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பேட்சப் ஆயிட்டாங்க திருப்பி. இப்ப திருப்பி நடக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஒரு சான்ஸ். பிரஸ்ஸ யூஸ் பண்ணி ஒரு பெரிய விஷயம் அது ஒரு சின்ன விஷயத்த அசிங்கப்படுத்துறதுக்கு. ஆனா அது யாரும் புரிய மாட்டேங்குது. கம்யூனிட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் அன்பு காமிச்சா, கொஞ்சம் ஆதரவு காமிச்சா, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பிரச்சனை நடக்காது. அவ்வளோ எனிமிட்டி, பொறாம, ஈகோ ரொம்ப மோசமா இருக்கு கம்யூனிட்டில இப்போ. அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா, எங்க மூலமா கொஞ்சம் இன்னும் அக்செப்டன்ஸ் காமிச்சா, நிச்சயமா மக்கள் மைண்ட்ஸும் கொஞ்சம் மாறும். புரியுது. ஸோ இந்த பிரைட் மந்த் அதுவுமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பிரைமரி என்ன சொல்ல விரும்புறேன்னா, பேரன்ட்ஸ் தான். நான் திட்டுறது எல்லாம் குடும்பத்தில திட்டுவேன். யாரும் திட்ட மாட்டேன். அம்மா, அப்பா வந்து கொஞ்சம் மைண்ட் வச்சாங்கன்னா, குழந்தை வாழ்க்கையே மாறிடும். அவங்க வந்து சின்ன வயசுல இந்த குழந்தைய வெளிய விடாம வீட்ல வச்சுட்டு நல்லா சந்தோஷமா அக்செப்டன்ஸ் பண்ணாங்கனாலே, எல்லா குழந்தைங்க வாழ்க்கை மாறிடும். இந்த செக்ஸ் ஒர்க், இந்த பிச்சை எடுக்கிறது, தண்டா பண்றதுலாம் நடக்காது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கலாம். அ அவ்ளோ டெத் ரேட் அவ்ளோ சூசைட் எல்லாம் கம்மியாயிடும். அக்செப்டன்ஸ் இன்னும் அதிகமாக காமிச்சிடும். இது திட்டானுங்க எனக்கெல்லாம் போட்டு, அவனுங்களே வாய மூடி உட்காந்துருவானுங்க. ஸோ அது மாரி ஃபேமிலி மட்டும் முடிவு செஞ்சா, இந்த பிரைட் மந்த் இல்ல. இந்த பிரைட் மந்த் வந்து வருஷம் ஃபுல்லா பிரைட் தான்ப்பா எங்களுக்கு. இது 1 மந்த் கிடையாது. எதுக்குன்னா ஸ்டோன் வால்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரைட் நடந்துச்சு. பிலடெல்ஃபியால. அப்போ அக்செப்டன்ஸ்க்காக சண்டை போட்ட இதுதான் எல் பிரைட் மந்த். ஸோ திஸ் மந்த் இஸ் வெரி இம்பார்டன்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்த மந்த்லயே நெறைய ஈவென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நெறைய பேர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. இப்போ வந்து நெறைய பசங்க வெளிய வந்து மேக்கப் போட்டு சுத்துறது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்திரம் மாரி. நாங்க யாருன்னு காமிக்கிறதுக்கு. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல. இவென்ட்ஸ் மூலமா. நம்மாட்டுக்கு ஒரு மால்ல அழகான ஃபேஷன் ஷோ பண்ணோம். அவ்ளோ டர்ன் அவுட்ங்க. இட் கேம் அவுட் சோ வெல். அந்த ஸ்பீச் குடுத்து கூட நான் ஸ்பீச் குடுத்ததுன்னா, ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணுங்க. நீ அக்செப்ட் பண்ணாலே போதும். வேற எதுவுமே வேணாம் எங்களுக்கு. தட் இஸ் மை விஷ் ஃபார் பிரைட் மந்த். ஃபேமிலி அக்செப்டன்ஸ். ஓகே. ஸோ ஃபேமிலி அக்செப்டன்ஸ் அப்டின்னும்போது இந்த கொஸ்டினோட முடிக்கலான்னு பார்க்குறேன். அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு ப்ரோ? அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறது எதுவுமே இல்ல எனக்கு. ஏன்னா, அவங்க வந்து முடிவு செஞ்சு எங்க அப்பாவுக்கு வந்து நான் மேரேஜ் பண்ணணும், குழந்தை பெக்கணும், வாரிசு வேணும். அ ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்ற மனுஷன். அவர் சாவறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண வச்சுட்டேன் அவர. நான் சொல்லிட்டேன், "நான் ஒரு பொண்ணு வாழ்க்கைய அழிக்க போறதில்ல. அழிச்சா அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அ நான் எப்படியும் இருந்துட்டு போயிடுறேன். வேணா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன். தவிர ஐ வில் நாட் ஸ்பாயில் அதர் கேர்ள்ஸ் லைஃப். உங்க சொத்து வேணாம், இது இது எதுவும் தேவையில்ல." அப்படி அவரும் அப்படி என்கிட்ட பேசல சொல்றேன்.
நான் சொன்னேன், "அப்பா நீங்க அப்படி நெனச்சா கூட எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். என்ன விட்டுருங்க தனியா. என்ன வாழ விடுங்க. அது போதும் எனக்கு. என்ன இப்படி கட்டு போட்டு இப்படி பண்ணாதீங்க." ஸோ அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் அதுவரைக்கும் தினைக்கும் அம்மாக்கு அடி, வீட்டு பிரச்சனை, உன்னால தான் அப்படி இருக்கான். ஏன்னா அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து அசிங்கம்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவர் ஃபேமிலி எங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணி, எங்க அம்மா அப்பவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா வந்து பண்ணலன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அப்போ. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுல எல்லா தாய்க்கும் தெரியுங்க, குழந்தை எப்படின்னு. அவங்க அக்செப்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. பயப்படுறாங்க நெறைய பேரு. பக்கத்து வீட்டு ஆளுங்க பேசுறாங்க அப்படின்னு. அந்த பயம் இருந்தாலே போதும். ஏன்னா இந்த அங்க தான் இந்த கமெண்ட் முடியுதுன்னு நினைக்கிறேன். "The cutest thing is that my mother loves Karun so much, much love to Karun." இந்த அப்பதான் கமெண்ட் போட்டவங்களோட அம்மாவும் உங்கள அவ்ளோ ஆ. லவ் பண்றாங்க போல. ஏன்னா அவங்க அவங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்றாங்க. நிச்சயமா அது யாராவது ஒரு திருநங்கை ஃபேமிலியா இருக்கும். இல்லன்னா ஏதாவது எல்ஜிபிடி ஃபேமிலியா இருக்கும். அவங்க எதுக்கு அப்படி சொல்றேன்னா, அவங்க எங்க அம்மா பார்த்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அதான் அம்மா சொல்றாங்க. ஒரு அம்மா புள்ளையோ வந்து அட்டாச் இருந்தாலே அது போதும். அது வந்து காசு பண விஷயத்துலயும், இது மாரி வெளிய போய் ஷாப்பிங் பண்றதோ, படத்துக்கு போறதோ, ஹாலிடே அதெல்லாம் எதுவும் கிடையாது. அக்செப்டன்ஸ் வீட்ல ஒரு 3 வேளை சாப்பாடு. நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு போதுமா. அதே இவங்கலாம் பண்ணாங்கன்னா, அவ்ளோ எதுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, எங்களுக்கு தான் தெரியும். நீங்க உட்கார்ந்து கேட்டுருக்கீங்க. மக்களுக்கு புரியாது. ஏன் இவன் சொல்லிட்டே இருக்கான், சொல்லிட்டே இருக்கான்னு. நான் இவ்வளோ வருஷமா நாங்க சண்டை போடுற காரணம் அதுக்காக தான். ஃபேமிலி அக்செப்டன்ஸ் மட்டும் தான். சொசைட்டி எல்லாம் விட்டுருங்க. குடும்பம்னு வந்துச்சுன்னா யாரும் தொடமாட்டான். குடும்பமே இல்லன்னா எப்படி என்ன பண்றது? யார் வேணா அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணா திட்டலாம், அசிங்கப்படுத்தலாம். நான் உன் அப்பனா இருக்கேன், நான் உன் அம்மாவா இருக்கேன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகாது. அதுக்காக தான் இந்த திருநங்கைல ஃபேமிலி விட்டுட்டு தே கோ ஃபார் அவங்க த நாயக்கு இல்லன்னா அவங்களோட சேலான்னுவாங்க. சேலான்னா அவங்க வந்து சேலாவா இருப்பாங்க. அதாவது ஒரு திருநங்கை அவங்கள அடாப்ட் பண்ணுவாங்க. அடாப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க அம்மாவா இருப்பாங்க. தத்தெடுத்த அம்மாவா. இவங்க வந்து சர்ஜரிலாம் முடிச்சு வந்த அப்புறம் அவங்க 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 ஃபேமிலிய அவங்க பார்த்துக்கணும். ஸோ இட்ஸ் லைக் டிஃபரண்ட் அட்மாஸ்பியர். இதே நாங்க ஃபேமிலி விடலன்னா தே வில் ஹேவ் அ டீசென்ட் லைஃப். பெக்கிங் பண்ண தேவையில்ல. எதுவும் பண்ண தேவையில்ல. வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நெறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அக்செப்ட் பண்ணி. ஸோ இந்த விழிவுக்கான வரணும். இந்த இன்டர்வியூ மூலமா எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, நெறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் புரியணும். எங்கள அசிங்கப்படுத்துறது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த அசிங்கத்த கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா, உங்கனால ஒரு 10 பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா, நீங்க அசிங்கப்படுத்தும்போது அவங்களும் பயப்படுறாங்க வெளிய வரதுக்கு. எங்கள அப்படி கூப்பிட்டுருவாங்க, அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. அத நிறுத்துங்க முதல்ல. எங்கள அந்த பொட்ட முதல்ல கூப்பிட்டு முடிஞ்சிருச்சு. கதையெல்லாம் முடிஞ்சது எல்லாம். எங்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு. அது நீங்க கூப்பிட தேவையில்ல. சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுங்க. பண்ணல பிடிக்கலையா பிளாக் பண்ணுங்க எங்கள. இல்ல ஸ்டில் உங்களுக்கு அப்படி கூப்பிடுறது இரிட்டேட் ஆகுதா? இல்ல எனக்கு பழகி போச்சுமா. பழகிடுச்சா? எனக்கு யூஸ்டு பழகி இட்டா? நான் தியேட்டர்லாம் போம்போது முந்திலாம் தியேட்டர் போம்போதெல்லாம் உசுரு கூப்பிடுவாங்க. ஜென்ஸ் டாய்லெட் போக பயமா இருக்கும் எனக்கு. பசங்க யாராவது வருவாங்க பின்னாடி அப்படின்னு. நான் ஜென்ஸ் டாய்லெட் போறதுக்கே நான் அவ்வளோ யோசிப்பேன். அப்படியே யோசிப்பாரு. நான் டாய்லெட் போவே நான் பயப்படுவேன் நான் வெளிய போம்போது. கூட யாரும் வரணும்னு. ஏன்னா அப்புறம் அடிச்சுட்டாங்க உள்ளன்னு. ஆத்திரத்துல அப்புறம் அடிச்சுட்டானுங்கன்னா, இல்லன்னா வந்து என்ன ரேப் பண்ண பார்த்தாங்கன்னா கும்பலா வந்து என்ன நடக்கலாம். ஸோ பயத்துல நாங்க இன்னும் வாழ்றோம். நான் எவ்ளோ திமிரா பேசினாலும், எவ்ளோ வெளிய போனாலும், எவ்ளோ போல்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளிய போனாலும், உள்ளுக்குள்ள எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இல்லாம இருக்காது. நான் இல்லன்னா எங்க அம்மா யார் பார்த்துப்பா நாளைக்கு. எனக்கு அவ்ளோ பயம் இருக்கு. என் ஆத்திரத்துல யாராவது கதவ தொறந்து எங்க அம்மா குத்திட்டானுங்கன்னா, எதுக்கு இவ்ளோ கோவம்? வேண்டாம். நான் 100 இல்ல ட்ரெஸ் எனக்கு போடுறேன். இன்னொரு கேள்வி இந்த இடத்துல. இப்ப நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்னோட மேல் ஃப்ரெண்ட்ஸுமே நெறைய அபியூஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் மேல் கேரக்டர்ஸ் கிட்ட இருந்தே அப்டின்ட்டு. அப்ப அவங்க என்ன கெஸ் பண்றாங்க? அவங்க அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து கே தான் என்ன அப்ரோச் பண்ணவங்க. ஸோ அவங்க அவங்க அப்ரோச்சே கே அப்ரோச்சா இருக்கு. அப்ப எல்லா கேயுமே இப்படி தான் இருப்பாங்களா? கேயோட அப்ரோச்சே இப்படி தான் இருக்குமா? இல்லம்மா, சில பசங்க என்ன பண்றாங்கன்னா, அத சில பசங்க பண்ண தப்புனால தான் இப்டி தோன்றது. ஏன்னா, உங்க ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் அன்பா பழகியிருக்கலாம். அவங்களோட. அவன் அந்த அன்ப வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணி சில டைம் தப்பா தொடலாம். அது மாரி பசங்க தான் கெட்ட பேர் வருது தவிர, எல்லா கேஸ் அப்படி கிடையாது. there are lot of respectful people. சில பசங்க மிஸ்பிஹேவ் பண்ற பசங்க வந்து தெரியாம இருக்கலாம். இப்போ ஒரு நல்ல பையன் ஷர்ட் இல்லாம ஒரு ஃபோட்டோ போடுறான்னு வச்சுக்கோங்க Instagramல. ஒரு 10 டிஎம்ஸ் வரும். அந்த 10 டிஎம்ல இருந்து ஒரு பொண்ணா இருக்கும். மீதி 9 பசங்களா இருப்பானுங்க. there are more men who are gay nowadays than ந நெறைய பசங்க மாறுறாங்க. அது வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டா நிஜமாவே அவங்க வந்து ஆம்பளைங்க விஷயம் தான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா ஒரு பையன் வந்து அழகா இருந்தானுங்கன்னா, உடனே அட்டாக் பண்றது, பேச பார்க்கறது, மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய பேர் நடக்குது. உங்க ஃப்ரெண்ட் சொல்றது கரெக்ட் தான். ஆனா எல்லாருமே கே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. சில பேர்னால கொஞ்சம் கெட்ட பேர் வருது அவ்வளோ. ம். கேனாலே எனக்கு பயமா இருக்கும். அவங்களோட அப்ரோச்சே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் அதனால நெறைய இருக்குல்ல. பேருக்கு எங்கள பார்த்து பயப்படுறாங்க. நாங்க எல்லாமே அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு. சில பேர் பண்ற அவர் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே கே இருக்க மாட்டாங்க. ஒரு 1 ஆர் 2 இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவர் சொல்றது வந்து ஒரு 1 ஆர் 2 இன்சிடென்ட் வந்து அப்படி அவர பயமுறுத்துமே தவிர, தினைக்கும் பார்க்குறவங்க கே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 1 ஆர் 2 இன்சிடென்ட் பார்க்கும்போது அவர் பயந்துட்டாருன்னா, அப்புறம் இல்ல, என்ன இல்ல. பண்ணுவோம்? நான் எப்படி சொல்றேன்னா, அந்த 2, 3 அபியூஸ் வந்ததுனால, அவரு கே பீப்பிள பார்த்தாலே பயப்பட பயப்படுறாங்க. அது ஆரம்பிச்சுடுறாரு. 2 3 பேர் பண்ண தப்புனால. அவர் 10 பேர்ல 2 பேர் மீதி 8 பேர் பண்ண மாட்டாங்க அந்த மாரி. ஸோ தே won't have the guts to do it also. ஸோ அது மாரி நெறைய பேர் பயப்படுறாங்க. அது அது நம்ம என்னால சொல்ல முடியாது. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.